அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்போ ஏப்ரல் மாத பலனை தான் பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது 4வது மாதம். 4 அப்படிங்கிறது ராகுவினுடைய ஆதிக்கம் நிறைந்த எண். இந்த ராகு நுணுக்கமான நுண்ணிய ஆய்வுக்குரிய வானவியல் வானசாஸ்திரம் இது சம்பந்தமான விஷயங்களுக்கு அதிதேவதையாக உள்ள கிரகம் தான் இந்த ராகு. இப்போ இந்த 4வது மாதம் பிறந்தவங்க பெரும்பாலும் ஆராய்ச்சித்துறை ஏதேனும் ஒன்றை கண்டுபிடித்தல் இது சம்பந்தமான துறையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யும், இந்த ஏப்ரல் மாதத்துல என்னென்ன விசேஷங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஏப்ரல் மாத பலனை நம்ம பார்க்க போறோம். இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் நடக்க போகுது. இந்த பங்குனி உத்திரம் முருகனுக்கான மிக 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 விசேஷமான ஒரு நிகழ்வுகளை நடக்கக்கூடிய அந்த மாதம். இன்னொன்று கிறிஸ்தவர்களுக்கு புனித வெள்ளி. அது ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி புனித வெள்ளி நடக்க போகிறது. இந்த புனித வெள்ளி கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். அதுக்கப்புறம் இந்த மனை போடலாமா வீடு கட்டலாமா அப்படின்னு நினைச்சிருக்கவங்களுக்கு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நல்ல வாஸ்து நாளாக இருக்க போகுது. காலை 8 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் அந்த வாஸ்து நேரம் இருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்துல இன்னொரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, தமிழ் மாதத்துல கடைசி மாதமான பங்குனியும் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையும் சம்மந்தப்படுது. இந்த ஆதி மாதமான சித்திரையும் அந்த மாதமான பங்குனியும் கலந்திருக்கிற இந்த மாதம் விசேஷமான அந்த ஏப்ரல் மாதம். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய சுப முகூர்த்த நாட்கள் அப்படின் போது ஏப்ரல் 7, ஏப்ரல் 9, ஏப்ரல் 11 இந்த மூன்றும் ஏப்ரல் மாதத்துல கூடிய மிகச்சிறப்பான வளர்பிறை முகூர்த்தம். அப்புறம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலனை செய்யும்? செம 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 சிறப்பான பலனை செய்யுங்க. இந்த கண்டச்சனியுடைய தொல்லை கொஞ்சம் குறைக்குங்க. எப்படிப்பா? உங்க ராசிநாதன் சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி உச்சம் பெற போறாரு. உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சம் பெற போகிறார். ராசிநாதன் 9இல் உச்சம் பெறுவது முன் ஜென்ம புண்ணிய பலன்களை செய்யும். மற்றபடி கண்டக சனியின் தொல்லைகள் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2028 ஆகஸ்ட் வரைக்குமே இந்த சிம்மராசிக்காரங்க கவனமா இருக்கணும். சிம்மராசிக்காரங்க நண்பர்களால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம், உங்கள் ராசிக்கு 7இல் சனி, அடுத்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ராகு இந்த ஏப்ரல் மாத இறுதி வாரத்தில் வரப்போறாங்க. அப்ப ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி ராகு இருப்பது நண்பர்களால் தொல்லை, மனைவியால் தொல்லை, மனைவியை தேடி பெண் வேண்டும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களாலும் சில சர்ச்சைகள் ஏற்படும். பொருத்தமில்லாத பெண்கள் வயதிலேயோ கல்வியிலேயோ கலர் பொருளாதாரங்களை கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு மிக்க மனைவி தான் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமையும். அப்ப அந்த மே மாசம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி கொஞ்சம் ஆறுதலை தருமா? கட்டாயம் ஆறுதலை தரும். இந்த ஏப்ரல் மாசத்துக்கு மட்டும்தான் சொல்லப்படுகிறது இந்த பலன். மற்றபடி எப்பா என்னப்பா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு யாரும் கமெண்ட் கீழே போடுறீங்க. அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் சொல்லக்கூடியது பொது பலன். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன விஷயம் இருக்கிறதோ அதை ஒத்துதான் நடக்கும். சொந்த ஜாதகத்தில் யோகமான தசைகளும் யோகமான புத்திகளும் நடந்தால் இந்த சிம்ம ராசிக்காரங்க அசால்ட்டா கண்டகச்சனையும் அட்டமச்சனையும் கடந்துட்டு போயிடலாம். பாவ தசைகள் பாவ புத்திகள் ராகுடைய தசையோ சனியுடைய தசையோ புத்தியோ நடக்கிறவங்களுக்கு இந்த கண்டகச்சனியோட எஃபெக்ட் அதீதமாக இருக்கும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. வாகனங்களாலும் புதிய தொழில் புதிய விஷயங்கள் தொடங்குவதிலையும் கட்டாயம் இந்த சிம்ம ராசிக்காரங்க கவனமாக தான் இருந்துக்கணும். ராகு கேது பயிற்சி மாத இறுதியில் நடந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் கேது இருக்கிறாங்க. 2இல் கேது இருப்பதும் அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. அடுத்தவங்க ராசிக்குள்ள கேது வருவதும் அவ்வளவு சிறப்பான விஷயம் கிடையாது. கேது உடம்பில் அரிப்பு தடிப்பு அலர்ஜி இது சம்பந்தமான நோய் உபாதை பாதிப்புகளை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடம்புக்கு ஒத்து வராத எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சுகர் கொஞ்சம் நான் இனிப்பு சாப்பிட்டா என்ன பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் சுகருடைய அளவு ஏறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக செய்யும். அதனால உங்க ராசியை விட்டு கேது பகவான் 2026 இறுதியில் தான் பேர போறாங்க. அது வரைக்குமே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சிம்ம ராசிக்காரங்க கட்டாயம் கவனமாக இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதலை அடுத்த மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி மட்டும்தான். அதனையே மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு தொழில் எந்த ஒரு வேலை செய்தாலும் சரி நீங்க கவனமாக இருக்கணும். இந்த மே மாசத்துல உங்களுக்கு சூரியன் உச்சம் பெறுகிறார் அப்படிங்கிறது ஆறுதல். மற்றபடி வேற எந்த ஒரு சிறப்பான பலன் விஷயங்களும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து செவ்வாய் பகவான் இருக்க போறாங்க.
12 செவ்வாய் இருப்பது கண் எரிச்சலை தான் தரும். அப்ப அந்த கண் எரிச்சல் வராமல் இருக்க பகல் நேரங்களில் வெளியே போகும்போது கண்களுக்கு பாதுகாப்பான ஏதேனும் ஒரு கண்ணாடி அணிந்து கொள்வது மிகச் சிறப்பான பலனை இந்த மேசராசிக்காரங்களுக்கு செய்யும். 3ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சமடைகிறார். என் தம்பி என்னை வெளிநாட்டுக்கு வாங்க அழைக்க போகிறார். உங்கள் தம்பி வெளிநாட்டில் இருந்தால் உங்க தம்பிக்கிட்ட இருந்து நல்ல தகவல், நல்ல பலன், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். இந்த ஏப்ரல் மாசத்தில் தம்பியால் மிகப்பெரிய லாபங்களை அடையக்கூடிய ஒரே ராசி இப்பக்கு எது? சிம்ம ராசி மட்டும்தான். தம்பி எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்கி கொடுத்தாங்க, காசை மெதுவா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டாயம் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்தில் நடக்கும். அதுக்கடுத்து உங்க ராசிக்கு 8ல் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 8லேயே இந்த மாதம் முழுவதும் உச்ச பெற்றிருக்க போறாங்க. மாதத்துடைய மத்திம பகுதியில சூரியனும் உச்சத்துல இருக்க போறாங்க. அப்ப இந்த மாதத்துல நீங்க 2 உச்ச கிரகத்துடைய பலனை அடைய போறீங்க. அது வாகனம் வாங்க வேணும்னு நினைச்சுக்கிறவங்களுக்கு வாகன யோகம் கிடைக்கும். ஒரு கார் வாங்கணும், விவசாயியா இருந்தா ஒரு ட்ரக் வாங்கணும், வியாபாரியா இருந்தா ஒரு டாடா ஏசி வாங்கணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு வாகன யோகம் அமையுமா? மிகச் சிறப்பாக வாகன யோகம் இந்த ஏப்ரல் மாசத்துல சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்பட போகுது. அது இந்த சிம்ம ராசிக்காரங்க யாரை வழிபாடு பண்ணணும்? உங்க ராசிக்குள்ள கேது வரப்போறாங்க. அப்ப கேது கடவுளை வழிபாடு பண்ணணும். பார்த்துட்டு சனிக்கான கடவுளை வழிபாடு பண்ணணும். சனிக்கான கடவுள் ஆஞ்சநேயர் பைரவர். ஆஞ்சநேயர் பைரவரை வழிபாடு பண்ணணும். குலதெய்வத்தை கட்டாயம் வழிபாடு பண்ணணும். இந்த சிம்ம ராசிக்காரங்க குலதெய்வம் அனைவரும் கட்டாயம் வழிபாடு பண்ண வேண்டியதுதான். இந்த சிம்ம ராசிக்காரங்க வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி கொள்வது மிக பல நல்ல விஷயங்களை செய்யும். இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு கேதுவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஏப்ரல் மாதத்துடைய இறுதியில ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க நட்சத்திராதிபதியான கேது பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சாரம் செய்ய போறாங்க. கேது உங்க ராசியை தொடும் பொழுது அலர்ஜி சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகள், ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க நட்சத்திராதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாங்க. 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்காங்க. மண் சம்பந்தமான அனைத்து விதமான வழக்குகளும் உங்களுக்கு வெற்றியாகும். உடல் உபாதைகள், சிறுநீரக சம்பந்தமான கோளாறு, எங்க வீட்டுல எங்க அப்பா இருந்துச்சு, எங்க அம்மாவுக்கு சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை இருந்தது, எங்க தாத்தாவுக்கு சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனை இருந்தது அப்படின்னு இருந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வீட்டுல யாருக்கேனும் இருந்தால் அதுல இருந்தெல்லாம் விடுதலை அடைவாங்க. அடுத்து உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சூரியன் உச்சம் பெற போகிறது, நல்ல பலனை செய்யும். ஏப்ரல் 14ஆம் தேதி பிறகு இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அரசு வேலை, அரசாங்கத்தால் நன்மை, அரசு அதிகாரியால் லாபம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நற்பலன்களை செய்ய போகிறது. சிம்மம் அட்டமச்சனியின் தொல்லை அது நீங்களாக சுக்கிரனாலும் சூரியனாலும் மிகப்பெரிய நற்பலன்களை இந்த ஏப்ரல் மாதம் அடைய போறாங்க அப்படின்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.